தாவேக்காவின் முத்தான 3 தவறுகள். கடந்த வாரம் தாவேக்கா செய்த தவறுகளை சுட்டி காட்ட போகிறேன். மனம் இருந்தால் ஏற்றுக்குங்க, மனம் இல்லைன்னா என்னை வழக்கம் போல் திட்டுறவங்க திட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஆதவர்ஜன் ஒரு கட்சி கூட்டத்தில் கலந்துக்கினார். அதில் அதிமுகவை திட்ட வேண்டாம், அதிமுகவை தாக்க வேண்டாம்ன்ற பொருள்பட தெளிவாக தான் பேசினார். அதே சமயத்தில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஊழல் சக்தி என்று அதிமுகவை நேரடியாகவே தாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ யாரோட பேச்சை கேட்டு நம்மளுடைய தொண்டர்கள் செயல்பட வேண்டும்? அதிமுகவை தாக்கினால்தான் அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வரும். அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வேணுமா வேணாமா? அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வரும். தாக்காமல் போனால் அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக பக்கம் போயிடும். இதுதான் என்னுடைய வாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் ஏதோ NDTVன்னு ஏதோ ஒரு டுபாக்கூர் டிவியில் ஏதோ ஆஃப் தி ரெக்கார்டு ஏதாவது பேசியிருக்காரு. பேசுறது தப்பு இல்லை, ஆஃப் தி ரெக்கார்டு பேசலாம், ஆன் தி ரெக்கார்டுன்னு பேசலாம், அதை பற்றி நான் தப்பு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதில் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் தன்னுடைய ரோல் மாடல்னு சொல்கிற பொருள்பட பேசியிருக்காரு. ஜெயலலிதா யார், கருணாநிதி யாருன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஊழல்னா அது ஜெயலலிதா. ஊழல் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. நவீனமான ஊழல் செய்தவர் கருணாநிதி. இவங்க 2 பேரே ரோல் மாடல்னு இவர் சொன்னாருன்னா மக்களோட மனநிலை என்ன ஆகும்? கொஞ்சமாக யோசித்து பார்க்க வேணாமா? விஜய் டிவிகே தலைவர் விஜய் சிந்தித்து பார்க்க வேணாமா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பட்ஜெட், மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஊருக்காக கூட கொடுக்கல. ஒன்று மோடியோட பட்ஜெட், திருமதி நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஊருக்காக கூட கொடுக்கல, தொட்டுக்க ஊருக்காக கூட தெரியல. அந்த பட்ஜெட்டை ஒரு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதிமுக வழக்கம் போல் அதை பாராட்டி பதிவு போட்டிருக்காரு எடப்பாடியார். எந்த எடப்பாடியார்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொலைகாரன் எடப்பாடியார் அந்த பட்ஜெட்டை ஆதரவு தெரிவித்து பதிவு போட்டிருக்காரு. ஆனால் நம்ம தாவேக்கால இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு, ஒரு வாதம், இல்லைன்னா ஒரு விமர்சனம் எதுவுமே வரல. மத்திய பட்ஜெட்டை பற்றி என்ன மாதிரியான அரசியல் செஞ்சுன்னு இருக்கோம் நம்ம. இப்போ பிஜேபியோட இந்த பட்ஜெட்டை நம்ம எதிர்க்கவில்லை என்றால் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் யாருக்கு போகும்? அது எதிர்க்கிறவங்களுக்கு தான் போகும். பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் யார் எதிர்க்கிறா? பிஜேபியோட இந்த பட்ஜெட் யார் எதிர்க்கிறா? திமுக தான் எதிர்க்கிறா. அவங்களுக்கு தான் ஓட்டு போக போகுது. இது சாதாரண அரசியல், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சொல்லலை, எளிய மனிதர்களும் புரிகிற அரசியல் தான் சொல்லின்னு இருக்கேன். நன்றி.